ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம 5 நாள் தொழில் பார்த்துட்டு கரையை போய்கிட்டு இருக்கோம். கடலுக்கு வரும்போது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களோ, இன்னைக்கு அதே மாதிரி கரையை போகும்போது நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்றோம், எவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்க்க போறீங்க. இப்போ நம்ம முட்டம் துறைமுகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த துறைமுகத்துக்கு போறதுக்குள்ளேயே போட்ல என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து போட்டோட அணியத்துல தான் அந்த மடி எல்லாத்தையுமே, அதாவது இங்க வலைன்னு சொல்லுவோம்ல, மீன் பிடிக்கிற வலை, அந்த வலை எல்லாமே அணியத்துல போட்டு கிட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அப்படியே இப்ப கடப்போட்டு போய் பார்த்தோம்னா, கடப்போட்டுக்கு போனோம்னா ஆல்ரெடி எங்க ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ண போர்டு எல்லாத்தையுமே வந்து வீன் சிவியோட உதவியோட ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருமே இறக்கிட்டு இருக்கோம். பாத்துக்கிறங்க. போட இறக்குறோம். அங்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வலை அது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்குள்ள இறக்குறோம். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இந்த பலகையெல்லாம் கால் கையில அடிபட்டுச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும் நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எல்லா வேலையுமே, அதாவது இந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த போர்டு அனுப்பிச்சிட்டாங்களா, இப்ப அதே மாதிரி அந்த பக்கமும் இப்ப இந்த வலையை வந்து உள்ளக்க இழுத்து போடுறாங்க. இங்க 2 பேரும் உள்ளக்க 2 பேர் இருக்காங்க. இது வந்து கேலஸ் கை. இந்த கை வந்து வெளியே தான் நிற்கும், பலகையெல்லாம் வெளியே கொண்டு போறதுக்கு. இப்ப கரையை ஓடும் போது இந்த கை வந்து மற்ற போட்டுகளில் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த கையை வந்து அப்படியே உள்ள திருப்பி வச்சிருவோம், போட்டுக்குள்ள விடுற மாதிரி. உள்ளாக போன மாதிரியே எடுக்கும்போது தெளிவா எடுக்கணும். தான் இந்த ஒரு 2 கயரையும் முடிச்சு போட்டு இறக்குறாங்க. இது பிளாக் கயர்.
ராட்சச கண்டெய்னரோட டயர் பாகுபலி தடுத்து பாட்டி பிடிச்சிட்டாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு நம்ம இப்போ வந்து ஹார்பரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் வந்து காலையில் வந்தோம்னா வேலை பார்க்க வேண்டிய டயம். ஏன்னா இப்போ வந்து அந்த வளத்தை இறக்கணும்னா தான் அடுத்தடுத்து நம்ம ஐஸ் மீன்களை இறக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இறக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து சங்காயம் சொல்லுவோம், இந்த ஊரில் வந்து வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கோழி தீவனங்களுக்கு போகிற இந்த சின்ன சின்ன மீன்கள். இதில் வந்து 2 பாகமாக பிரித்து கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கிறது வளம், அடுத்து வந்து காக்கா கிளாத்தி, அதாவது கருப்பு கிளாத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பு கிளாத்தியும் இறக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது உள்ளக்க வந்து நம்மளுக்கு தான் 2 பேர் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, இங்கேருந்து 2 பேர் தூக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடப்போட்டில் 2-3 பேர் தூக்கி விடுறாங்க. நம்ம ஹார்பரில் ஒரு 2-3 பேர் அதை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு போட்டுக்கும் தனித்தனியாக வந்து குமிக்கணும், ஒவ்வொரு இடம் பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கணும். இந்த இப்போ வர்றது பாருங்க, இது வந்து காக்கா கிளாத்தி, கருப்பு கிளாத்தி. இப்போ ஸ்டோருக்குள்ள வந்து மேலே இறங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ ஸ்டோருக்கு உள்ளேயே போய் பார்ப்போம் என்னென்ன மீன்கள்லாம் இதுவரை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து வந்துச்சு பாருங்க. இதுதான் எங்க போட்டு மீன். இது வந்து வளம், இது காக்கா கிளத்தி. இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இன்னும் கம்மியாக தான் வரும்.
நம்ம ஸ்டோருக்கு உள்ள இறங்கி என்னென்ன மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இறங்கி பார்க்க போறோம். நம்ம 6 நாள் கடல் மேல தங்கி இருந்து பிடிச்ச மீன்கள் என்னென்ன மீன் இருக்கு, எவ்வளவு மீன் இருக்கு, எவ்வளவு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா காலையில தான் தெரியும் அந்த மீன்கள்லாம் எவ்வளவு வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீன்கள்ல வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மீன் ரேட்டுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக ரேட் இருக்கும். ஒரு நாள் வந்து மீன்கள் கம்மியாக வரும்போது ரேட்டு கூட இருக்கும், அதிகமாக வரும்போது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணுமோ அதை பார்ப்போம். நம்ம இருக்கிறது ஸ்டோரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். இங்கேருந்து பரவாயில்ல தூரத்துக்கு ரொம்பவுமே நீளமாக இருக்கும் நம்ம ஸ்டோர் வந்து மொத்தம் வந்து 3 பாகம். அதாவது அந்த சைடு, நடு சைடு, இந்த பக்கம் 3 சைடு இருக்கு. அங்கிட்டு ஒரு கல்லி, இங்கிட்டு ஒரு கல்லி, சென்டர்ல மட்டும் டபுள் கல்லியா இருக்கு. இப்ப இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு மீன்கள்னு காட்டிக்கிட்டே போறோம் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், சின்ன கல்லி. இதுல பாத்தீங்கன்னா கனவா பிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த கல்லியில பாத்தீங்கன்னா இது எம்டி. இது சென்டர் கல்லின்னு சொல்ல பாத்தீங்களா, இந்த சைடு கிளி. இதுவும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பருவட்டு மீன்கள், கிளாத்தி, செருப்பு மீன், லெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன். இது ஒரு கல்லியில கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு இதுலயும் அந்த லெதர் ஜாக்கெட்ன்றது ஒரு கல்லியில கிடக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் உருட்டு நகர், அது ஒரு காக்கல்லி கிடக்குது, காக்கல்லி. ஆப்போசிட் இதுலயும் அந்த பருவட்டு மீன், நம்ம அந்த சே மீன் இது எல்லாமே போட்டிருந்தோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ ஷூட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கடல் மேல போடும் போது. இருந்தாலும் அதை எடுக்கும் போது, வெளியே எடுக்கும் போதும் காட்டுறேன். இது பார் மீன், இதெல்லாம் சங்காயத்துக்கு தான் போகும். இது ஒரு 3 பாக்ஸ். இந்த கல்லி எம்டி, இந்த கல்லி எம்டி, இந்த கல்லி எம்டி. அது வரிசையா எல்லா கல்லியும் எம்டி, லாஸ்ட் கல்லி மட்டும் கிளாத்தி. இப்ப நம்ம அடுத்த ஆப்போசிட் செக்ஷனுக்கு போவோம். நம்ம சென்டரையும் அந்த சைடும் பார்த்தாச்சு. இப்ப இந்த சைடு வந்து பார்ப்போம். பாத்துக்கிறீங்க, இது ஒரு கல்லி ஃபுல்லா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அடக்கல்லி தான் இருக்குது. இது ஒரு காக்கல்லி. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோமியோ. நம்ம ஊர் ரோமியோ நிறைய இடங்கள்ல கிளின்னு சொல்றீங்க. சென்னை சைடுலாம் சங்கரா அப்படின்னு சொல்றீங்க இந்த மீன்களை. அடுத்த கல்லி இது வந்து அந்த சென்டர் கையில டபுள் சைடு இருக்குன்னு சொன்னல அந்த இது. அதுல வந்து பாறை. இது ஒரு முக்கா கல்லி இருக்குது இந்த பாறை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சீலா, இந்த ஊர்ல நெய் மீன், வஞ்சிரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாம்பன் பாலத்துல தூணில் பிடிக்கிற கிளி மீன். இது எல்லாமே வந்து பருவட்டு வந்து ஒரு முக்கா கல்லி இருக்குது. முக்கா கல்லியில அரைக்கல்லி தான் இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் அங்கிட்டு வந்தோம்னா மஞ்சக்கீழி ஒரு அரைக்கிள்ளி. கல்லில தான் பாருங்க, இந்த ஒரு அரையத்தான் வந்து ஒரு கல்லி அப்படின்னு சொல்லுவோம் எங்க பிசர்மெண்ட் ஸ்டைல்ல. அது இங்க பாத்தீங்கன்னா கலப்படம். எல்லா மீனையும் மொத்தமா போட்டு ஐஸ் போட்டுருவோம். ஒரு சில மீன்களை, தெரிக்காத சில்லற மீன்களை, அந்த மீன்களை இப்ப கொண்டு போய் இந்த பாருங்க அப்படி சவுல் போட்டு அள்ளி மேல கொண்டு போய் தனியா தெரிச்சு தான் கொடுப்போம். அப்படியே கொடுக்க மாட்டோம், கரையை வந்தோடனே தெரிச்சு தான் கொடுப்போம். கொஞ்சம் சில்லற மீன்களை நம்ம நகரை, பொன்னாம்பாறை, சூரை, சூவாப்பாறை, இந்த நகரை எல்லாமே சின்ன சின்னதா 1-2 பாக்ஸ்ல வச்சிருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 6 பாக்ஸ் இருக்குது. இது எம்டி கல்லி, இதுவும் எம்டி கல்லி. இது கறிக்கு கொஞ்சம் கனவாட்டி வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாவுளா, முண்டகண்ணி, இது ஒரு 2 பாக்ஸ். இது மட்டும் இந்த பாக்ஸ்ல ஏன் போட்டிருக்கா, அந்த கல்லியில தட்டினாலும் டேமேஜ் ஆயிடுனா மீன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல ஓட்ட பாக்ஸ்ல வச்சாலும் தண்ணி நிக்காம கெட்டு போயிடும். அதனால தண்ணி நிக்கிற மாதிரி இந்த ஒரு பெரிய பாக்ஸ்ல இந்த மீனை வச்சிருக்கோம். அடுத்த கல்லி எம்டி, முண்டகண்ணி, இது எம்டி. இவ்வளவுதான் நாங்க பிடிச்சிருக்க தொழிலே. இருந்தாலும் கொஞ்சம் பருமீன்களா இருக்கனால கொஞ்சம் ஏதாவது ஓடும் அவங்க நம்பிக்கையோட மேல ஓடும். இப்ப இந்த கல்லி ஃபுல்லா இப்ப வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கல்லி ஃபுல்லா தான் வளம் இருந்தது. இந்த கல்லி ஃபுல்லா காக்கா கிளத்தி. இந்த காக்கா கிளத்தி தான் வந்து சீசன் டைத்துலாம் இந்த ஸ்டோர் ஃபுல்லா, ஸ்டோர் எத்தனை ஸ்டோர் பாருங்க, இந்த ஸ்டோர் ஃபுல்லா அடிச்சு போட்டு மேலே அடிச்சுட்டு வருவாங்க கடை போட்டு ஃபுல்லா. அப்ப எவ்வளவு பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த சீசனுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். இப்ப
இப்போ சீசன் டைம் இல்லாதனால அந்த மீன்களை பிடிக்க முடியல. இப்போ அப்படியே நேராக போகிறோம். நம்ம இங்கே இந்த ஒரு படிக்கட்டு இருக்கு. மற்ற ஸ்டோருக்கு வந்து பல வழிகள். மீனுக்கு எவ்வளோ ஐஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஐஸ் மிச்சமாக வேஸ்ட்டாக அது தண்ணி வச்சு கரைச்சி கடலில் விட்றோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக மிச்சமான ஐஸ், அதாவது மீனுக்கு விட அதிகமான ஐஸ் போடுவோம். அந்த ஐஸ் எல்லாம் இப்படி கரையை வந்து வேஸ்ட்டாக கடலில் தான் போடுவோம். ஓகே ஓகே வாவ், காலையில எவ்வளவு ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க. நம்ம முட்டம் துறைமுகம் எல்லா போட்லயுமே இன்ஜின் ஓடுது, ஸ்டார்ட் ஆகி எல்லா போட்லயுமே வந்து மீன் இறக்கிட்டு. இங்க வந்து டைமிங், அதாவது காலையில 6:30 மணில இருந்து ஏலம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து 3 மணிக்கெல்லாம் ஆட்களை எழுப்பி 4 மணில இருந்து மீன்களை அள்ள ஆரம்பிச்சு மீன்கள் எல்லாத்தையும் தெரிச்சு கரெக்டா ஒரு 6:30 மணிக்கு ஏலத்துக்கு வர்ற மாதிரி எல்லா போட்லயுமே வேலை நடந்துகிட்டு இருக்கும். இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். நம்ம முட்டம் ஹார்பர்னு இல்லை, எல்லா ஹார்பர்லயுமே இந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ காலங்கள்ல நீங்க ஃபிஷிங் ஹார்பர் வந்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பரபரப்பா செம்மையா இருக்கும். அதாவது ஃபிஷ்ஷையும் லைக் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். விடிய காலை பொழுது ஏலக்குளத்துல வியாபாரிகள் சவுண்ட் தான் அதிகமா கேக்குது. ஏன் சவுண்ட் கூட கேட்காது நான் பேசுறது. வியாபாரிகள் அலைமோதி எங்க போட்டு மீன் ஃபைனலி நம்ம போட்டில் உள்ள எல்லா மீன்களையுமே கொடுத்தாச்சு. நம்ம ஸ்டோர்ல காமிச்ச எல்லாத்தையும். அங்க நம்ம ஏலக்கூடத்துல வந்து சரியான கிரௌடுங்க, நம்மளால உள்ள இருந்து எடுக்கவே முடியல. அதனால நம்ம போட்டில் உள்ள மீனை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 3 வண்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு என்ன மீன் எடுத்துக்காட்டு இப்படி செப்பிலி. இதெல்லாம் டன் கணக்கில் அடிக்க வேண்டிய மீன் எங்களுக்கு ஏமாத்திருச்சு. மறுபடி 4 சீலா. இது வந்து எங்க போட்ல வந்து தர்மம் பண்றோம். இவர் தான் தர்ம பிரபு, தாராள வழக்க வள்ளல். இருந்த வண்டியும் போயிருச்சு. இப்ப இருக்கிறது மிச்சம் இருக்கிறது இது மட்டும் தான் இருக்கு. நரி
காரியம் ஆகும். ஓ 2 பேக் கேஸ் போடுவேன். மீன் போட்டு மீன் அரைச்சி போட்டு வந்தேன். மீன் கறி கறி கெட்டு போடுவேன்.